Wish you all the best. காலங்கள் ஓடினாலும் உங்களை பத்தின எண்ணம் எங்க மனசு விட்டு ஓடவே செய்யும். எத்தனையோ வருஷமா எப்படா பார்க்க போறோம் ஏங்கிக்கிட்ட இந்த மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் தொழிலாளர் தோழர்கள்லாம் எப்படி இருக்காங்க? தொழிலாளி எங்க இருக்கிறாங்க? நீங்க தான் அவங்களை எல்லாம் முதலாளி ஆக்கி உங்க வருகைக்காக பங்களாவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ராமுவோட தாயாரும் தங்கையும், சாரி, என் தாயாரும் தங்கையும் எப்படி இருக்காங்க? உங்க தாயார் நல்லா இருக்கிறாங்க. உங்க தங்கை பார்வதிக்கு கல்யாணமாக்கி ஒரு பையன் இருக்கான், புருஷன் வீட்டுல இருக்கு. ஓ, பார்வதிக்கு குழந்தை இருக்கா? என்ன பேர் வச்சிருக்காங்க? கர்மவீரனா ஜெயிலுக்கு போனீங்க, கண்டிப்பு வெளியில காட்டினாலும் கர்ம உள்ளத்தோடு எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்க. அந்த ஞாபகார்த்தமா குழந்தைக்கு காமராஜ்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா செல்லமா கூப்பிடுறது ராஜா ராஜான்னு உங்க பேர் தான். வாங்க. சிறைக்குள்ள யாரும் வந்து உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இவ்வளவு காலம் எனக்காக காத்திருக்கேன். நீ முன்ன பார்த்த மாதிரியே இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் மாற மாட்டேன். என்னை யாரும் மாத்தவும் முடியாது. ஆனா நீங்க தான் ரொம்ப மாறிட்டீங்க. முன்ன இருந்த கோபம் துடிப்பு எல்லாம் போய் ஒரு தத்துவ ஞானி மாதிரி. ஞானியா? இந்த கைதி ராஜா, நேரமாச்சு, வாங்க போலாம். பக்தி செலுத்தினாத்தான் கடவுள் கூட கருணை காட்டும். நாங்க உங்களுக்கு பக்தியோ மரியாதையோ எதுவுமே காட்டல. இருந்தாலும் கடவுள் மாதிரி ஊமையா இருந்து எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணிட்டீங்க. ஆனா வசதியா இருக்க வேண்டிய நீங்க சிறையில கிடந்து தரையில படுத்து தட்டுல சோறு கொண்டதை நினைச்சாங்க எங்களால காக்கவே முடியல. முதலாளி, எனக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது, உங்களுக்காக நான் தான் வருத்தப்படுறேன். யாரு காரு இது? தினம் இந்த பாதையிலே போகுது. பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். இந்த பக்கம் எங்க போறாரு? அட நம்ம ராம இல்ல, அதான் இறந்து போனார போஸ்ட்மேன் முருகையன், அவர் மகன். அவனுக்கு இந்த பணக்கார பிள்ளையாண்டா நல்ல சிநேகிதன். இப்ப முருகையன் குடும்பத்தை அவன் தான் காப்பாத்துறான். அதாவது ராமு அவனோட ஜால்ரான்னு சொல்ற. ஜால்ரா மாதிரி தான். ஆனா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அவ்வளவு அன்பு பாசம். ஒரே தட்டுல தான் சாப்பிடுவாங்க, ஒரே கிளாஸ்ல தான் குடிப்பாங்க.
ஒரே படுக்கையில தான் படுப்பாங்க. சுருக்கமா சொன்னா கூட பிறக்காத சகோதரங்க மாதிரி. அம்மா ராமு ரெடி ஆகல? சத்தம் கட்டா ரெடிதான். இது வந்துருவான். சீக்கிரம் கிடைச்சா ஓகே. இதோ கொண்டுட்டு வரேன். ராமு ராமு வீட்டுக்கு தூக்க போகுது. பாரு, நீ இந்த காலேஜுக்கு போல? இந்த பாரு அண்ணன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் காலேஜுக்கு போவேன். வாட்? எங்க காலேஜுக்கு? ஓ சாரி. ஆமா. தேங்க் யூ. என்னுடைய மாமூல் பேட்டா இல்ல லட்டு. ராஜா வந்தா அவன் பேச்சில எல்லாமே மறந்து போகுது. போய் ஒரு டப்பா நிறைய லட்டு போட்டு எடுத்துக்கிட்டு வா. எனக்கு வேலை இருக்கு. டப்பா நிறைய வேணாம். ஒரு 15 லட்டு மட்டும் பார்சல் பண்ணி கொண்டா போதும். ராஜா, நீ ராமுவும் வக்கீல் தொழிலுக்கு பழகிட்டு இருக்கீங்களே, அது எந்த வீட்டுல இருக்குப்பா? ஆமா, முக்கா கிணறு தாண்டிட்டோம். இன்னும் காலும் தாண்டிட்டோம்னா 2 பேரும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு தனி ஆபீஸ் ஆரம்பிச்சிருவோம். தனி ஆபீஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கேஸ் கிடைக்குமாப்பா? கேஸ் கிடைக்கிறேன்னா என்ன, நாமளே 10 பேரை உதைச்சோம்னா கேஸ் தானா வருது. ஆமா, நம்ம ஊர்ல பெரிய வக்கீல் கில்லாடின்னு ஒரு வக்கீல் இருந்தாரே, அவருக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் அல்லாட போறோம். வக்கீல் தொழில் செய்ய போறீங்களோ என்னமோ. ஊர்ல இருக்கிற பெரிய வக்கீல் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா நீங்க ராமண்ணா மேல கேஸ் போடுங்க, அவரு உங்க மேல போடட்டும். எப்படி ஐடியா? ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. தலையில சம்திங் இருக்குன்னு நினைச்சேன். நதிங். ஹாய் ராஜா. என்னடா இது, சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வரீங்க? எவன் கண்டான் இவனு என் ட்ரெஸ்லயே வருவான்னு? அது மட்டும் இல்லடா மடையா, இந்த பார் ஒரே மாதிரி கடிகாரம். கவர் ஆயிட்டு கை நீட்டு. இந்த கடியாரம் என்னப்பா வேலை? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேலை கிடையாதுமா. கடியாரம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமும். பின்ன இதப்பா, சின்ன முள் பெரிய முள் 2 முள்ளுக்கு வித்தியாசம் இருந்தாலும் ஒரு முள் விழுந்துருச்சுன்னா இன்னொரு முள்ளுக்கு வேலை கிடையாது. இன்னொரு முள் விழுந்துருச்சுன்னா அட்ரா ராஜா. என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஆமா, இத நீயா தான் சொன்னியா இல்ல யாராவது சொன்னது காப்பி அடிச்சியா? நான் எந்த பயிலையும் காப்பி அடிக்க மாட்டேன்.